நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 நம்ம பார்ப்போங்க. இந்த 2025 மிக முக்கியமான 3 கிரக பயிற்சிகள் இருக்குங்க. முதலாவதாக சனிப்பெயர்ச்சி, அடுத்து குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி அப்படின்னு 3 முக்கிய கிரக பயிற்சிகள் இருக்குது. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? சனி பயிற்சி பலன்களுக்கு அதிக முக்கியத்துவம். ஏன் அப்படின்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சனியானது, ஒரு சனி பகவானானவர் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு பயிற்சி ஆகிறதுக்கு எடுத்துக்கிறார். அப்போ இது நாள் வரைக்கும் கடந்த 2.5 வருட காலங்களாக கும்பராசியில் இருந்தவர் தற்பொழுது மீன ராசிக்கு போகிறார். காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான கும்பத்திலிருந்து 12ஆம் இடமான மோட்சஸ்தானம், விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்கு போகிறாருங்க. 29/3/2025 சனிக்கிழமை மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவான். 3/6/2027 வரைக்கும் மீன ராசியில் இருக்காருங்க. 2 முறை வக்ரமாகிறார். எப்போ அப்படின்னா 2025 ஜூலை மாதத்துலேருந்து 2025 நவம்பர் மாதம் வரைக்கும் வக்ரமாகிறார். அடுத்து 2026 ஜூலை மாதத்துலேருந்து 2026 டிசம்பர் மாதம் வரைக்குங்க. இந்த மாதிரி 2 முறை வக்ரமாகி வக்ர நிவர்த்தியும் ஆகி நமக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்க சனி பகவான் காத்திருக்கிறார். சனி பகவானுக்கு ஒரு சிறப்பு என்னன்னாங்க, நேர்மையானவருங்க. நேர்மையானவங்களுக்கு அதிக மரியாதை கொடுக்கக்கூடியவர், அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர். அதே மாதிரி உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி பகவானுக்கு இருக்குங்க. இவ்வளவு சிறப்பான இந்த சனி பகவானுக்கான பயிற்சிகள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்ப்போம். கடகராசிக்காரங்களுக்கான இந்த சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூசம் நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், ஆயில்ய நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள் ஆக மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்குது. இதனோட ராசி அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திர பகவானுங்க. சந்திரன் அதிபதியாக இருக்கனால இந்த கடகராசிக்காரங்க கிட்ட எப்பயுமே ஒரு அன்புங்க. இவங்க முகத்திலே பாருங்கள், ஒரு அமைதி அப்படிங்கிறது ரொம்பவே இருக்கும். ஒரு தாய் அம்மாவோட ஒரு கனிவோட தான் சுற்றி இருக்கிறவங்கள பார்த்துக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த கடகராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. இந்த அளவு இலகிய மனம் கொண்ட இந்த கடகராசிக்காரங்க கடந்த 2.5 வருஷ காலமாக பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லைங்க. அதாவதுங்க, தொழிலில் பிரச்சனை, 2ஆம் இடத்துல சனி பார்க்குறனால குடும்பத்தில் பிரச்சனை, குழந்தை பாக்கியம் இல்லாமல் அதில் பிரச்சனை, குழந்தைங்க இருந்தால் நம்ம பேச்ச குழந்தைங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற பிரச்சனை, அஷ்டம சனி உங்களை பாடாக படுத்திட்டாருங்க. இந்த கடந்த 2.5 வருஷமாக எங்களுக்கு அதிக ஜாதகங்களில் இந்த கடகராசிக்காரங்களது ஒன்றுங்க. என்னங்க இப்படியே எங்கள் வாழ்க்கை போயிடுமா, இப்படியே நாங்கள் முடிஞ்சிருவோமா, என்னதாங்க நாங்கள் பாவம் பண்ணிட்டு பிறந்தோம் அப்படின்னு கேட்ட கடகராசிக்காரங்க ரொம்ப அதிகங்க. இப்போ உங்களுக்கான ஒரு விடிவு காலம் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. ஒரு அற்புதமான காலம் அப்படிங்கிறது இந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போ வரப்போகுதுங்க. உங்களுக்கு சனி பகவான் அட்டகாசமாக 9ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. 9ஆம் இடம் பாக்கிய சனின்னு சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நஷ்டம் ஆனீங்களோ, சேதாரம், கடன், அவமானம், விபத்து, நோய், வழக்கு, எதிரிகள், நெருக்கடி, இழப்பு இவ்வளோ இருந்திருக்கும். இதுக்கு எல்லாமே இப்போ அப்படியே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆக போகுதுங்க. யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, எங்கெங்கெல்லாம் அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு இருக்குங்க. திருமணம் ஆகாமல் ரொம்ப 4-5 வருஷமாக நாங்கள் பார்த்துருக்கோம், திருமணம் ஆகலை. இப்போ திருமணம் ஆகிறதுக்கான சூப்பரான காலகட்டங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்க. பெருசாக வீடு கட்டணும்னு நினச்சோங்க, வீடு கட்ட முடியல, இப்போ உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான நல்ல காலகட்டங்க. ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கிறதுக்கான சூப்பரான சமயம். வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயர்வு. அதாவது எல்லாருமே பில்கேட்ஸ் ஆயிடுவீங்க, அம்பானி ஆயிடுவீங்க, கோடிகளை புரள போகிறீங்க அப்படிலாம் நான் சொல்ல வரலைங்க. உங்களோட இடத்துல இருந்து கம்பல்சரி
கம்பல்சரி நீங்கள் முன்னேற்றம் அப்படிங்கிறத அடைஞ்சே தீருவீங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாதுங்க. அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ சனி பகவான் 9ஆம் இடத்துல பாக்கிய சனியாக வரனால சனி பகவான் எப்பயும் இருக்கிற இடத்துக்கு நன்மை செய்வாருங்க. அப்போ எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு போகணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, கல்யாணத்துக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்பு, வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரியாகக்கூடிய அமைப்பு, நிறைய பயணங்கள் பண்ணுவீங்க தொழில் ரீதியாக, படிப்புக்காக, இந்த மாதிரி நிறைய வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அப்படின்னா அதுலேருந்து இப்போ அவர் வெளியே வர்றதுக்கான ஒரு காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் என்னன்னு தெரியலைங்க, என்னோடய காலில் தொடைப்பகுதியில் ஒரு அலர்ஜி மாதிரி ஆச்சு, இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆச்சு. நானும் பல இடங்களில் பார்த்துட்டேன், அது எனக்கு க்யூரே ஆகலைன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த சமயத்தில் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சி அது சரியாகிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. அடுத்து சனியோட பார்வை 9ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக 11ஆம் இடத்த பார்க்குறாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெரிகோஸ் வெயின்னு சொல்லுவாங்கள்ல, அது கணுக்கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. பெரிய அளவில் வெற்றி கிடைக்குங்க, லாபம் கிடைக்கும். சனி பகவான் உயிரற்ற காரத்துவமான வெற்றி, லாபம், இந்த மாதிரி விஷயங்களை நன்மை கொடுப்பாருங்க. சேவை மனப்பான்மை, அதாவது அடுத்தவங்க ஏதாவது உதவி கேட்டால் அதை செஞ்சு கொடுக்கணும், நான் வாலண்டியராக போய் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்லாம் நினைப்பீங்க. ஒரு சிலர் லைன்ஸ் கிளப்பு, ரோட்டரி கிளப் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜாயின் பண்ணுவீங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா உழவார பணிகள், கோவில்களை சுத்தம் பண்ண கூடிய பணிகள், இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட ஆரம்பிப்பீங்க. உங்கள் நண்பர்களுக்கும் மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும்லாம் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்போ மனம் விட்டு பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. அடுத்து சனியோட பார்வை வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல விடுதுங்க. 6ஆம் இடத்துல வந்து சனி பகவானோட பார்வை விழுறனால உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். ஆனால் ஒர்க் பளு அதிகமாகும், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாதுங்க. ஆனால் அதன் மூலியமாக ஒரு நல்ல வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட முழு திறமை இப்போ தான் அடுத்தவங்களுக்கு புரியும். ஏன்னா சனி பகவானோட பார்வை 6ஆம் இடத்துல படுறதுனால அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உழைப்பை வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அதற்கான நல்ல பலனை அந்த குருவும் உங்களுக்கு 12ஆம் இடத்துலேருந்து 4, 6, 8ஆம் இடத்த குறிப்பாக உத்தியோகஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கொடுத்துருவார். இடம் மாறுதல், ப்ரமோஷன், நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க ப்ரமோஷன், இதெல்லாம் இப்போ கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. வேலை மாற்றம், இடமாற்றம் கிடைக்க போது, கவர்மெண்ட் ஜாபுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு இப்போ அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான காலகட்டமும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுத்து தனது 7ஆம் பார்வையாக உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ ஒரு சிலருக்கு காது மூக்கு தொண்டை பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. தொண்டை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்போதே சுடு தண்ணி வச்சு குடிக்கிறது, உப்பு தண்ணி போட்டு வாய் கொப்பளிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்து உங்களோட இஎன்டி ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உயிர்காரகத்துவம்னு எடுத்துக்கிட்டோன்னா இளைய சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது அவங்கள வந்து கொஞ்சம் கவனிங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா மனம் விட்டு பேசி என்ன பிரச்சனை, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு உங்களோட ஒரு கைடன்ஸை அவங்களுக்கு கொடுக்கறது நல்லதுங்க. கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க. மீடியா துறையில் இருக்கிறவங்களும் நம்ம என்ன பேசுகிறோம், எது பேசுகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிற மாதிரி யோசித்து ஒரு தடவைக்கு 2 தடவை பேசுங்க. அலைச்சல் எந்த அளவு இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த சமயத்தில் பண வருவாயும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். இன்னும் இதை வந்து நல்ல காலமாக மாற்றிக்கணும் அப்படின்னா வயதான, அதாவது குறிப்பாக வந்து அநாத ஆசிரமங்கள், அது முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய வயதான பெண்களுக்கு அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கி தரது, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கான உதவிகளை பண்ணுறது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் திங்கக்கிழமையில் சனி பகவான் வழிபாடு ப்ளஸ் அம்மன் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, நீசமாக இருக்காரா, சனி பகவானோட சூழ்நிலை உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதகத்தில் இப்போ சனி வந்து சூரியன் இருக்க இடத்துக்கு வராரா, இல்லை சந்திரன் இருக்க இடத்துக்கு வராரா, இந்த மாதிரி பார்த்து தாங்க நம்ம பலன் எடுக்கணும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.